சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட பேர் அதை பண்ணாங்க. இப்போ இந்த விஷயத்தை வேற பார்க்குறோம். இப்போ திரும்ப சங்கீதா அவர்கள் தரப்புலேருந்து ஏதாவது ஒரு எதிர்வினை வரும்னு நிச்சயமாக வரும். ஏன்னா அழுத்தம் தந்தால் நான் வெளியிடுவேன்னு சொன்னாங்க. நான் இதை அழுத்தம் தந்ததாக தான் பார்க்குறேன். நிச்சயமாக அவங்க வெளியிடுவாங்க. வேணும்னே பண்ணியிருக்காரு. ஆமாம், ஓப்பனாக வருவாங்க. அவங்களுக்கு ஏதோ செட்டில்மெண்ட்டுக்கு ரொம்ப தீவிரமாக பேச்சுவார்த்தை நடக்குது. ஒரு 225 கோடி கொடுத்து குடும்பத்தை செட்டில் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் கசிக்கிறது. ஓகே, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒருவேளை அப்படி செட்டில்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க மௌனமாக கடந்து போயிடுவாங்க. இந்த நம்ம எதுக்கு இதில் போய் கல்லறியணும் அப்படின்னு அவங்க போயிடுவாங்க. ஒருவேளை அப்படி அது நடைமுறைக்கு வரவில்லை என்றால் நிச்சயமாக பொதுவெளிக்கு வந்து மறுபடியும் சந்தி சிரிக்கிற மாதிரி ஒரு நேர்காணல் பண்ணாங்கன்னா, பத்திரிக்கையாளரை சந்திச்சாங்கன்னா இவருடைய இமேஜ் இன்னும் டேமேஜ் ஆகிடும். அதனால் அரசியலில் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போவதற்கு இது ஒரு பெரிய பின்னடைவாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, அவருடைய இமேஜ் டேமேஜ். ஏன்னா அவருக்கு இருக்கிறது அந்த பிம்ப அரசியல் தான், ஒரு அரசியல் செல்வா, அந்த இமேஜ் தான். அந்த இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அவர் என்ன, மற்றவருக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்? பொது வாழ்க்கையில் முழுமையாக இறங்கல அவர். இப்போ நீங்கள் கலைஞர் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை செஞ்சார், எம்ஜிஆர் எவ்வளோ பேரை செஞ்சார், இவர் எவ்வளோ பேரை சந்திக்கிறார் ஒப்பிட்டு பாருங்கள். இவர் ஒரு மாதத்துக்கு அரை மணி நேரம் மட்டும்தான் பொதுமக்களை சந்திக்கிறார், ஒரு கூட்டத்தின் வழியாக சந்திக்கிறார். ரொம்ப நெருக்கமான விஐபி, இப்போ விஐபி விட்டு கல்யாணத்துக்கு நேற்று திருவான்மையூருக்கு போனார்ல, எத்தனை கட்சிக்காரன் விட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காரு. ஒரு சினிமா தயாரிப்பாளர், ஒரு பெரிய மல்டி மில்லியனியர் கோடீஸ்வரன் விட்டு கல்யாணத்துக்கு நீங்கள் போறீங்கல்ல, நீங்கள் மற்ற கட்சி நிர்வாகிகள் விட்டு இதுக்கு எத்தனை விசேஷத்துக்கு போயிருக்கீங்க? சாவுக்கே போகலையே, நெரிசல் மாறப்ப. நீங்கள் ஒருத்தன் வந்து பைக்கில் அடிபட்டு ஒரு வாகனத்தை பின்தொடர்ந்து ஐசியூவில் கிடக்கான், அவனை பார்க்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் ஜோடியா திரிஷாவோட கல்யாணத்துக்கு போறீங்கன்னா ஒப்பிட்டு பார்ப்பான்ல. அவங்களுடைய தொண்டர்களை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு. ஆமாம், அவங்களோட அவருக்கு உரையாடலே இல்லை. உரையாடல் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த இமேஜ் மூலமாக இருக்கக்கூடிய உறவுங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு செல்லுபடியாகும், அது நீடிக்காது, நிலைக்காது. ஓகே, அந்த இமேஜ் அரசியல் வந்து தொடர்ந்து ஒரு கோட்டாகாது.